திண்டுக்கல் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் திருமணமாகி 8 மாதத்தில் புது மாப்பிள்ளை கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் என்ன? திண்டுக்கல் ஒய்எம்ஆர் பட்டியைச் சேர்ந்தவர் 25 வயதான ராஜகோபால். கூலி தொழிலாளியான இவருக்கு கடந்த 8 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது. இவரது மனைவி ஐஸ்வர்யா. இந்த நிலையில் ராஜகோபால் 2 தினங்களுக்கு முன் நல்லேந்திரபுரம் அருகே தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். தீவிர விசாரணையில் கொலையாளிகள் முத்தழகுப்பட்டி அருகே பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த 4 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். பிடிபட்டவர்கள் மேற்கு மரியநாதபுரத்தைச் சேர்ந்த சரவணன் என்ற குருவி சரவணன், பொன்மாந்துறையைச் சேர்ந்த காடு என்ற அன்பழகன், நல்லேந்திரபுரத்தைச் சேர்ந்த ஜெயகிருஷ்ணன் மற்றும் பொன்மாந்துறையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணமும் தெரிய வந்தது. போலீசாரிடம் பிடிபட்ட மேற்கு மரியநாதபுரத்தைச் சேர்ந்த சரவணனின் மருமகளுக்கும் உயிரிழந்த ராஜகோபாலுக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை சரவணன் கண்டித்துள்ளார். இதனை கண்டுகொள்ளாத ராஜகோபாலும் அந்த பெண்ணும் தங்கள் உறவை தொடர்ந்து வந்துள்ளனர். சரவணன் இவர்களது கள்ளக்காதலை தொடர்ந்து கண்டித்து வந்ததால் எரிச்சலடைந்த ராஜகோபால் அவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளார். இந்த விஷயம் குருவி சரவணனுக்கு தெரியவர முந்திக் கொண்டு ராஜகோபாலை தீர்த்து கட்ட ஸ்கெட்ச் போட்டுள்ளார். அதன்படி மது விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளோம், நல்லேந்திரபுரம் பகுதிக்கு வர முடியுமா என ராஜகோபாலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் சரவணன். மது விருந்தில் கலந்து கொண்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என நினைத்த ராஜகோபால் அவர் குறிப்பிட்ட பகுதிக்கு தனியாக சென்றுள்ளார். அங்கு ராஜகோபால், சரவணன் மற்றும் சரவணனின் கூட்டாளிகள் உள்ளிட்டோர் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தி உள்ளனர். அப்போது கள்ள தொடர்பு பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்குள் வாக்குவாதம் எழுந்தது. சிறிது நேரத்தில் அவர்களது வாக்குவாதம் தகராறாக முற்றியது. அப்போது ராஜகோபால் குருவி சரவணனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குருவி சரவணன் அவரது கூட்டாளிகளுடன் சேர்ந்து மது போதையில் இருந்த ராஜகோபால் தலை மீது கல்லை போட்டும் கழுத்தை அறுத்தும் படுகொலை செய்துள்ளனர் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றிய சரவணன், அன்பழகன், ஜெயகிருஷ்ணன், 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 2 மோட்டார் சைக்கிள்கள், கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கொலை நடந்த 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட எஸ்பி பிரதீப் பாராட்டினார். திருமணமாகி 8 மாதத்தில் கள்ள தொடர்பு பிரச்சனை காரணமாக கூலி தொழிலாளி தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.